உள்ளூர் இலக்குகள் 14, உள்ளூர் குறியீடுகள் 26. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் செயல்பாடுகள் மேம்படுத்துதல். ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பயனாளிகளின் எண்ணிக்கை ICDS 0 to 3 வயது உள்ள குழந்தைகள், 0 to 6 வயது உள்ள குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள். 3 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் அடையாளம் காண அங்கன்வாடி மைய ஊழியர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை கிராம ஊராட்சி உறுதி செய்தல் வேண்டும். ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு தேவையான இணை உணவு மற்றும் முன்பருவ கல்வி மூலம் பாதுகாப்பு உறுதி செய்தல், ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார கல்வி, நோய் தடுப்பும் போடுதல் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும். பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள், தாய்சேய் மற்றும் வளரிளம் பருவத்தினர் நலத்திட்டங்கள், இரத்த சோகை தடுப்பு திட்டங்கள், தேசிய ஊட்டச்சத்து குழுமம், மக்கள் இயக்கம் போன்ற திட்டங்களின் மூலம் ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உடல்நலம், ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் ஆகியவற்றை மேம்படுத்துவதே மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய தகவல்களை ஒவ்வொரு வீட்டையும் சென்றடைவதையும் உறுதி செய்ய வேண்டும். 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் இணைத்தல். நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சதவீதம் 3 to 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குழந்தைகளின் குறைபாட்டினை குறைப்பதன் மூலம் 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு மற்றும் நோயற்ற தன்மையை குறைக்க ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் செயல்படுத்துவதை உறுதி செய்தல் வேண்டும். 3 to 6 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் முன்பருவ கல்வி, ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார கல்வி, நோய் தடுப்பு போன்ற அனைத்து சேவைகளும் சென்றடைவதை கிராம ஊராட்சி உறுதி செய்ய வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களை அடையாளம் காண அங்கன்வாடி மைய பணியாளர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை கிராம ஊராட்சி உறுதி செய்ய வேண்டும். டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி 18,000 பெற்றுத்தர கிராம ஊராட்சி முயற்சி செய்தல் வேண்டும். தேசிய ஊட்டச்சத்து குழுமம், மக்கள் இயக்கம், ஜனனி சுரக்ஷா யோஜனம், தாய்சேய் மற்றும் வளரிளம் பருவத்தின் நலத்திட்டங்கள், சிறப்பு தாய்சேயின் மூலம் முகாம் நடத்துதல், கர்ப்பிணி பெண்களுக்கான தாய்சேய் நலத்திட்ட பெட்டகம் வழங்குதல், ஐந்து to 14 வயதில் உள்ள இரத்த சோகையில் உள்ள குழந்தைகளையும் அடையாளம் காண ஆரம்ப சுகாதார மைய பணியாளர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் இணைந்து தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்வதை கிராம ஊராட்சி உறுதி செய்ய வேண்டும். பள்ளிகள், அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பள்ளிகளில் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படுவதை உறுதி செய்தல் வேண்டும் மற்றும் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத கிராம ஊராட்சி என்ற நிலையினை அடைய வேண்டும். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இரத்த சோகையை தடுப்பதற்கான ஊட்டச்சத்து, இணை உணவு, நோய் தடுப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் இடையே கொண்டு சேர்ப்பதை உறுதி செய்ய வேண்டும். அங்கன்வாடி மையங்களின் மூலம் இரத்த சோகை உள்ள குழந்தைகளை அடையாளம் காணுதல் மற்றும் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை தொடர்ந்து வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். தன் சுத்தம் மற்றும் மாதவிடாய் கால செயல்பாடுகள் குறித்து கிராம சுகாதார செவிலியர், ஆரம்ப சுகாதார மையம், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் போதிய விழிப்புணர்வை வளரிளம் பெண்களுக்கு ஏற்படுத்துதல் வேண்டும். வளரிளம் பெண்களுக்கு இரும்பு சத்து மாத்திரைகள் வழங்கப்படுவதை கிராம ஊராட்சி உறுதி செய்ய வேண்டும். இரத்த சோகை முற்றிலும் இல்லா பாரதம் SBM திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பினர்களுக்கு இலவச சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதை கிராம ஊராட்சி உறுதி செய்ய வேண்டும். மகளிர் திட்டம் அங்கன்வாடி மூலம் இரத்த சோகையை உள்ள வளரிளம் பெண்களை கண்டறிந்து அவர்கள் தங்களது வீடுகளிலேயே
சத்தான காய்கறிகள் மற்றும் பழங்களை விளைவித்து பயன்படுத்துதல் வகையில் அவற்றுக்கான விதைகள், உரங்கள் போன்றவற்றை வழங்குவதுடன் காய்கறி தோட்டங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் (RTE) 2009 குறித்து கிராம பொதுமக்களை